தாடி கிளம்பம் பிளட்டு உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய குதிச்சதா மரம் மட்டும் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகல முதல தொட்டு அறிஞ அண்ணா பிளட்டு அகல முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட்டு அகல முதல தொட்டு தலைவர் கலைஞர் போராடும், தமிழ்நாடு வெல்லும். மதுரையில் திமுக தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. மாநாட்டு திடலுக்கு வருகை தந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொண்டர்கள் புடைசூழ அவர் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கருப்பு சிவப்பு துண்டுகளை சுழற்றியபடி அவருக்கு வரவேற்பளிக்கிறார்கள் தொண்டர்கள். அவர்களுக்கு கைகாட்டி உற்சாகமாக அவர்களுடைய வரவேற்பினை ஏற்று மாநாட்டு திடலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மதுரையில் தெற்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் துவங்கி இருக்கிறது. மாநாட்டு திடலுக்கு வருகை தந்திருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின். கட்சி துண்டை சுழற்றியபடி அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கிறார்கள் தொண்டர்கள். அவர்களுக்கு கைகளை ஆட்டி அவர்களுடைய உற்சாகத்தை ஏற்று மாநாட்டு திடலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏற்கனவே வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு, மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை திமுக நடத்தி முடித்திருக்கிறது. இந்நிலையில் மதுரையில் பிரம்மாண்டமாக தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்பம் பிளட்டு உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய குதிச்சதா மரம் மட்டும் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞ அண்ணா பிளட்டு அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட்டு அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் திமுக தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டம் துவங்கியிருக்கிறது. அவர் மாநாட்டு திடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறார். அவருக்கு அமைச்சர் பெருமக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம்.
மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குச்சாவடி முகவர்களின் சார்பாக கைகளில் பதாகைகளை ஏந்தி வெற்றி முழக்கத்தோடு மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தொடக்கமாக வைகை கரையின் கழக போர்வாள், மாமதுரையின் கழக பாசறை, கழகத்தின் வேகத்திற்கும் கழக ஆட்சியின் வெற்றிக்கும் தோளோடு தோள் கொடுத்து நிற்கும் மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சரும் கழகத்தின் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு மூர்த்தி அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். தெற்கு மண்டலம் மற்றும் மதுரை மண்டலத்தினுடைய PLA2, PLC, PDA மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள எங்களுடைய கழக தலைவரும் தமிழக முதல்வரும் எங்கள் குடும்ப தலைவருமான தலைவர் அவர்களே, இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழக பொருளாளர் அண்ணன் DRP அவர்களே, கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் IP அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்தினுடைய குழு தலைவர் அக்கா கனிமொழி கலைஞர் அவர்களே, மாண்புமிகு அண்ணன் KKSSR அவர்களே, தங்கம் தென்னரசன் அவர்களே, மாண்புமிகு பெரிய இருப்பன் அவர்களே, அண்ணன் சக்கரபாணியன் அவர்களே, அண்ணன் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, அண்ணா அக்கா கீதா ஜீவன் அவர்களே, மனோஜ் தங்கராஜ் அவர்களே, NR இளங்கோ MP அவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, கழக மாவட்ட செயலாளர்களே, கழகத்தினுடைய இணை அமைப்பு செயலாளர் அவர்களே, அதே போல நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழக பல்வேறு அமைப்புகளின் செயலாளர்களே, மாநில மாவட்ட கழக நிர்வாகிகளே, செயலாளர்களே, ஒன்றிய பகுதி பேரூர் வட்டக்கழக பகுதி கழக கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள் இந்த இடத்திலேயே இது 3வது மாநாடாக இன்றைக்கு நம்முடைய மதுரை மாவட்டத்துக்கு தந்திருக்கிறது. மதுரை மாவட்ட மக்களினுடைய சார்பிலும் மதுரை மாவட்ட மண்டலத்தினுடைய சார்பிலும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் அவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் அதை மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக இன்றைக்கு செய்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கலைஞர் உரிமை தொகை பெறக்கூடிய அந்த தாய்மார்கள் குடும்பத்தினுடைய தலைவராக, தந்தையாக, தாயாக இருந்து இன்றைக்கு மிக வரலாற்று சிறப்புமிக்க அந்த இரவோடு இரவாக இன்ப அதிர்ச்சியை தந்து காலையில் பார்க்கிற போது 5000 தந்தது இந்த நாட்டு மக்களுடைய பெண்களுடைய ஒட்டுமொத்தமான ஆதரவை பெற்ற இந்தியாவிலே ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் என்பதனை இந்த நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அருமை தாய்மார்களும் இன்றைக்கு அதை தெரிந்திருக்கிறார்கள். தலைவர் அவர்களே, நீங்கள் இன்றைக்கு மக்களுக்கு மதுரையிலே மண்டலம் இந்த அளவிற்கு இன்றைக்கு மாநாடை தந்தால், மதுரை மண்டலம் ஒரு திருப்பு முனையை தந்தால், தமிழ்நாடே திருப்பு முனையாகவும் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நீங்கள் தமிழகத்தினுடைய வெற்றிக்கு முதல் மாநாடாக மதுரை இருக்கும். இந்த மதுரையிலே இருக்கக்கூடிய நாங்கள் மாவட்டம், எங்களுடைய மண்டல பொறுப்பாளர், அதே போல இந்த தென் மாவட்டங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திருப்பு முனை மாநாடு, தலைவர் அவர்களே, நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அந்த 200க்கு மேல் நிச்சயமாக வெற்றி பெறும். அதிலே மதுரை மாவட்டம் 10 தொகுதிகளையும் வெற்றுவோம். அதில் மண்டலம் மட்டுமல்ல, இந்த தென் மாவட்டங்களவே நீங்கள் இடுகிற ஆணையை ஏற்று உங்களுடைய தொண்டனாக, உங்களுடைய ஊழியனாக இங்கே பணியாற்ற காத்திருக்கிறோம். எப்போது நீங்கள் ஆணையிடுகிறீர்களோ அதை சிறைமேற்கொண்டு அந்த எதை சொல்லுகிறீர்களோ அதை செயல்படுத்தி நடக்கக்கூடிய மண்டலம் தான் மதுரை மண்டலம் என்று சொல்லி, தலைவா ஆணையிடுங்கள், செயல்படுகிறோம், உங்கள் தொண்டனாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு இந்த நேரத்தில் நன்றி. மிக்க நன்றி ஐயா. தற்போது நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு மூர்த்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு செங்கோல் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள்.
நன்றி ஐயா.